LCM மற்றும் HCF என்ற தலைப்புல உள்ள பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போறோம். டிஎன்பிசி தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கப்பட்ட மாடல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் 4 ஓட கண்டினியூஷன் தான் பார்ட் 5. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Find the LCM of the polynomials x power 4 minus 1 and x square minus 2x plus 1. x power 4 minus 1, x square minus 2x plus 1 ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீச்சியமா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. முதல்ல கொஸ்டின்ல கொடுத்திருக்கத அப்படியே எழுதிக்கலாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? x power 4 minus 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், சுருக்கிக்கலாம். நல்லா பாருங்க, இந்த 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். 2 × 2 என்னது? 4 தான். சரி, 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. -1 அப்படியே போட்டுக்கோங்க. அல்ஜிப்ரிக் ஃபார்முலா மற்றும் எக்ஸ்போனென்ஷியல் விதிகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல எல்லா ஃபார்முலாஸும் ரொம்ப தெளிவா நடத்தியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விதி தாங்க. என்னது அப்படின்னா, x m × n அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x m to the whole power n அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அந்த விதிப்படி x power 2 to the whole power 2 minus 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். நல்லா பாருங்கங்க, இதை பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது? இந்த ஃபார்முலா ஞாபகம் வருது. அதாவது x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை எப்படி எழுதிக்கலாம்? x மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? சரி, இதுக்கும் இதுக்கும் என்னங்க லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே x இருக்க இடத்துல இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே 1 இருக்க இடத்துல இங்கே ஒய் இருக்கு. எதுக்கு 1 இருக்க இடத்துல ஸ்கொயர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்கொயர் போட்டுக்கலாம். எப்படிங்க போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? 1 × 1 அர்த்தம். 1 × 1 என்னது? திரும்பியும் 1 தான். அதனால 1 ஸ்கொயருக்கு 1க்கு பதிலா 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த விதிப்படி இதை நம்ம இப்போ திரும்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கிடுவோமா? சரி, என்ன எழுதணும்? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. நான் ஒண்ணுமே பண்ணலங்க. இந்த விதியில எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய்க்கு பதிலா 1ஐயும் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதே மாதிரி கொண்டு வந்திருக்கேன். வேற ஒண்ணுமே பண்ணல. சரி, இருக்கட்டும். திரும்பியும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இதே விதிப்படி சுருக்கிக்கலாமா? சரி, பண்ணுவோம். அப்ப என்ன எழுதணும்? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. மீதம் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படி போட்டுக்கலாம். சரி, இருக்கட்டும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1ஐயும் சுருக்கிக்கலாமா? சரி, பண்ணுவோம். என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே சின்ன வகுப்புகளில் படிச்சிருப்போம். என்னது அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவையும் கடைசி உள்ளதையும் பெருக்குனா 1 வரணும், கூட்டுனா -2 வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்போம். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிடாதீங்க, 1 இருக்கிறதா அர்த்தம். அதாவது இது ரெண்டத்தையும் பெருக்குனா 1 வரணும், கூட்டுனா -2 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்போங்க. அதுதான் இங்க அப்ளை பண்ண போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணணும்? பெருக்குனா என்ன வரணும்? 1 வரணும். கூட்டுனா என்னது வரணும்? -2 வரணும். அப்போ -1ஐயும் -1ஐயும் பெருக்குனா என்னதுங்க வரும்? 1 தான் வரும். ஏங்க -1ஆல பெருக்குறீங்க? 1ஆல பெருக்குனாலே, அதாவது 1 × 1 1 தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பரையும் திரும்ப பிளஸ் பண்ணா என்னது வரணும்? -2 வரணும். அதனால தான் -1 × -1 சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதாவது -1 × -1 +1 ஆயிருச்சு. அதாவது -1 -2 ஆயிருச்சு. வந்துருச்சா? அதாவது பெருக்குனா +1 வந்துருச்சு, கூட்டுனா -2 வந்துருச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 எப்படி எழுதிக்கலாம்? x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். நல்லா பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு 2 தடவை இருக்கு. 2 தடவை இருந்தால் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டுத்துக்குமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? மீச்சியமா, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சிருவோமா? அதாவது இப்போ நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோமா? என்னதுக்கு? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கும்.
எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டத்திற்குமான எல்சிஎம் மீச்சியமா கண்டுபிடிக்க போறோம். சரி, மீச்சியமா கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? பொதுவாக இருக்கிறதையும் எழுதணும், மீதம் இருக்கிறதையும் எழுதணும். இப்போ இந்த ரெண்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா எது பொதுவா இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒன் பொதுவா இருக்கு. சரி, எழுதியாச்சு. இங்க பாருங்க மீதம் என்னதெல்லாம் இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒன்னும் மீதம் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னும் மீதம் இருக்கு. மீதம் இருக்கிறதையும் எழுதியாச்சு. இப்போ இந்த பொதுவா இருக்கிறதுல பாருங்க, எது பவர்ல பெரிய வேல்யூவா இருக்கோ அதுதான் எல்சிஎம்க்கு போடணும். பவர்ல எதுங்க பெருசா இருக்கு? 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அந்த 2 தான் போடணும். அவ்வளவுதான். ஆப்ஷன் ஆன்சர் வந்துருச்சு. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாமா? அவங்க கொடுத்துருக்கத நம்மளுக்கு ஏத்த மாதிரி சுருக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த சம்ல? இந்த LCM of 5x minus 10 5x square minus 20 is, அதாவது 5x minus 10 5x square minus 20 இவற்றின் மீப்போமா காண்க. LCM தான் கேட்டிருக்காங்க, மீப்போமா காண்கன்னு கேட்டாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல இதையும் கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல அப்படி எழுதிக்கலாம். முதல்ல 5x minus 10 5x minus 10ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு எதெல்லாம் காமனா இருக்கோ அதெல்லாம் பிராக்கெட்டுக்கு வெளில எடுத்துக்கிடுவோமா? அதாவது இந்த 5 ரெண்டு பக்கமும் காமனா இருக்கு. அதாவது 10 எப்படி எழுதிக்கலாம்? 5 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதாவது 5 மைனஸுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் காமனா இருக்கிறதுனால 5 பிராக்கெட்டுக்கு வெளில எடுத்துக்கிடுவோம். எடுத்தாச்சு. அப்ப என்னது இருக்கும்? இந்த 5 இருக்கிறதே வெளில எடுத்தாச்சு. அப்ப x மட்டும் தான் இருக்கும். இந்த 10ல இருந்து 5 வெளில தூக்கிட்டோம். அதாவது 5 × 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 எழுத முடியும். அதுல இருந்து 5 வெளில தூக்கியாச்சு. அப்ப மிச்சம் என்னது இருக்கும்? 2 தான் இருக்கும். சரி, தூக்கியாச்சா? அதே மாதிரிதாங்க 5x ஸ்கொயர் மைனஸ் 20க்கும் பண்ண போறோம். அதாவது இங்க இதெல்லாம் காமனா இருக்கு, இங்கேயும் 5 தான் மைனஸ்க்கு வலது பக்கமும் இடது பக்கமும் காமனா எடுக்க முடியும். அதனால எடுத்தாச்சு. சரி, 5 தூரம் எடுத்தாச்சு. அப்ப x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்போ இங்க இருந்து 5 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? 4 தான் இருக்கும். அப்போ 5 × x ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. சரி, இருக்கட்டும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சா தெரியும். இந்த x ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஏன் அப்படி எழுதுறோம்? 2 × 2 4. ஆதலால் 4 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். சரி, எழுதியாச்சு. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தெரியுதா? இந்த ஃபார்முலாக்கு எக்ஸ்பென்ஷன் என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலாக்கான விரிவாக்கம். அதே மாதிரி இதையும் பண்ண போறோம். சரி, 5 × எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2ன்னு சொல்லிட்டு போட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த இது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது 5x மைனஸ் 10க்கும் 5 ஸ்கொயர் மைனஸ் 20க்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்க இந்த வேல்யூக்களுக்கு எல்சிஎம் மீப்போமா கண்டுபிடிக்க போறோம். சரி, கண்டுபிடிச்சிருவோமா? சரி, கொஞ்சம் கலர் மாத்திக்கிடுங்க, அப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கும். என்னது முதல்ல கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாம். 5x 5 × x மைனஸ் 2 எழுதியாச்சு. திரும்ப இங்கே இருக்கிறத எழுதிக்கிடுவோம். 5 × x மைனஸ் 2 x பிளஸ் 2. சரி, எழுதியாச்சு. எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் தனியாக இருக்கு, அதாவது நம்பரும் இருக்கு, x மைனஸ் 1 x மைனஸ் 2 x பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா எண்களுக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி மதிப்புகளுக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல எல்சிஎம், அதாவது 5க்கும் 5க்குமான எல்சிஎம் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். 5க்கும் 5க்குமான எல்சிஎம் என்னதுங்க? 5 தான் எல்சிஎம். சரி, நம்பருக்கு அதாவது எண்ணுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இது தனியா இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ இதுகளுக்கான, அதாவது x மைனஸ் 2க்கும் x பிளஸ் 2க்கும் கண்டுபிடிச்சிடுமா? முதல்ல பொதுவாக இருக்கிறதையும் எழுதணும், மீதம் இருக்கிறதே எழுதணும். இங்க பொதுவாக என்னது இருக்கு? x மைனஸ் 2 ரெண்டு பக்கம் இருக்கு, x மைனஸ் 2 எழுதியாச்சு. மீதம் என்னது இருக்கு? x பிளஸ் 2 இருக்கு, x பிளஸ் 2வையும் எழுதியாச்சு. சரி, அவ்வளவுதாங்க. இங்க பவர்ல ரெண்டுமே 1 1ன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஈக்குவலாக பவர் இருந்துச்சுன்னா, பவர் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை தான் எழுதணும், அதுதான் பவர்ல போடணும். சரி, இதுதான் கடைசி ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எவ்வளவு ஈஸியான கணக்கு பாருங்க. எல்லாமே பிராக்டிஸால மட்டும்தாங்க வரும். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணாம இருந்துடாதீங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் மேக்ஸுக்கு ஒதுக்கணும். அப்பதான் 25க்கு 25 வாங்க முடியும். இதை பார்த்தோன்னெல்லாம் பதிஞ்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம். அதாவது இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு. அதாவது ஜிசிடிக்கும் எல்சிஎம்மிற்குமான தொடர்பு என்ன, மீச்சிமாக்கும் மீப்போவாக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி.
2017 டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி என்னங்க கேட்டிருக்காங்க, ஜிசிடிக்கும் எல்சிஎம்க்கும் தொடர்பாக தான் கேட்டிருக்காங்க. சரி, நம்மளாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் படி நான் போட்டு சொல்லித்தரேன்னு, நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் எல்சிஎம் தான் பெருசு ஜிசிடி தான் சின்னதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் படி சொல்லித்தரேன். 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு 2, 3ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி 2ஐயும் 3 இந்த நம்பராக எடுத்திருக்கேன். இந்த 2க்கும் 3க்குமான எல்சிஎம்ஐயும் ஹெச்சிசிஎஃப்ஐயும், ஜிசிடினாலும் ஒன்று தான் ஹெச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான், எல்சிஎம்ஐயும் ஜிசிடியையும் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, கண்டுபிடிச்சிருவோமா? இந்த 2க்கும் 3க்குமான ஜிசிடி இந்த 2க்கும் 3க்குமான ஜிசிடி என்னதுங்க? 1 தான். ஏன் 1? இந்த 2ஐயும் 3ஐயும் வகுக்கக்கூடிய ஒரே, அதாவது பொதுவாக வகுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பரை சொல்ல முடியுமா? கிடையாது. அதனால இந்த 2க்கும் 3க்குமான ஜிசிடி என்னது? 2க்கும் 3க்குமான ஜிசிடி 1. சரி, இப்போ இந்த 2க்கும் 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னது? 2 × 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது 2 2ஆல் வகுப்படும், 3 மட்டும் இருக்கும். அதாவது டானா வகுத்தலுக்கு வெளியில இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் எல்சிஎம். எல்சிஎம் என்ன வந்திருக்கு? 2 × 3 = 6ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஜிசிடி என்ன வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கு? ஜிசிடியை விட பெருசா இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. மீச்சிமா மீ போவாவை விட, மீச்சிமா மீ போவாவை விட பெருசு. அதாவது எல்சிஎம் தான் பெருசு ஜிசிடியை விட. அதாங்க ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விட. என்னது இருக்கு? மீ சிறு பொது மடங்கு மீ போவாவை விட பெருசா இருக்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? Find the HCF of x³ - y³ x² - y² x⁴ - y⁴. அதாவது மீப்போவா காண்க. x³ - y³ x² - y² x⁴ - y⁴ ஆகியவற்றின் மீப்போவா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. சரி, முதல்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்னதெல்லாம் அதெல்லாம் எழுதிடுவோம். x³ - y³ சொல்லிட்டு முதல்ல கொடுத்துட்டாங்க. சரி, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? x² - y² கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னது? x⁴ - y⁴ கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இதை நம்ம சால்வ் பண்ணி இப்போ சுருக்க போறோம். இதை நம்ம இப்போ சுருக்க போறோம். சரி, சுருக்கிறோமா? முதல்ல x³ - y³ ஃபார்முலா என்னதுங்க? ஃபார்முலா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நடத்தியிருக்கோம். கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோ. அப்படி இல்லைன்னா மேலே தெரியக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, முதல்ல x³ - y³ ஃபார்முலா என்னது? x - y × x² + xy + y². இதுதான் x - y³ ஃபார்முலா. சரி, எழுதியாச்சு. சரி, எழுதியாச்சு. x² - y² என்னங்க ஃபார்முலா? x - y × x + y தானே இதற்கான ஃபார்முலா. சரி, அதையும் எழுதியாச்சு. நல்ல கவனிங்க. x⁴ y⁴ பார்த்து பயந்துராதீங்க. இந்த x⁴ நம்ம என்ன செய்ய போறோம்? 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறோம். அதாவது 2 × 2 நம்ம எப்படி, அதாவது முதல் சமயம் நம்ம பார்த்த மாதிரியே தான் 2 × 2ன்னு எழுதுவோம். அதை விதிப்படி 2 அடுக்கு, அதாவது x அடுக்கு 2 ⁴ 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதே மாதிரி தான் எழுதியிருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ y அடுக்கு 2 ⁴ 2 இதையும் எழுதிக்கலாம். x² - y² × x² + y² அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சரி, இருக்கட்டும். திரும்ப இந்த x² - y² எப்படி போட்டுக்கலாம்? x + y × x - y திரும்ப இருக்கிறது அப்படி எழுதிக்கணும். x² + y². அவ்வளோதான். இப்போ இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இது எல்லாத்திற்கும் HCF மீப்போவா கண்டுபிடிக்க போறோம். சரி, கண்டுபிடிச்சிருவோமா? சரிங்க, முதல்ல எழுதிக்கலாம். என்னதெல்லாம் இருக்கு? முதல்ல x - y ஒன்று இருக்கு. சரி, இருக்கட்டும். திரும்ப x² + x × y + y² ஒன்று இருக்கு. சரி, எழுதியாச்சு. திரும்ப கீழே x - yன்னு ஒரு வேல்யூ இருக்கா? அதை இந்த x - yக்கு நேராகவே போட்டுக்கிடுவோம். சரி, இருக்கட்டும். திரும்ப இந்த x + yன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த x + y இது x² + x இந்த x² + x y + y² இருக்கு இல்லையா? அதுக்கு நேராக போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். x + y மட்டும் தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கிடுவோம். சரி, இருக்கட்டும்.
திரும்ப வேற என்னதெல்லாம் இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யை மூணாவது உள்ளதுல எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, அதை எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு நேராகவே போட்டுக்கலாம். சரி, எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கிறதுனால அதையும் தனியாகவே போட்டுக்கலாம். கடைசியாக ஒன்று எக்ஸ்ட்ரா என்னது இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது மட்டும் தனியாக இருக்கு. சரிங்கிட்ட எழுதிக்கிட்டா உங்களுக்கு குழப்பாதுன்னு நினைக்கிறேன். சரிங்கிட்டே எழுதிக்கிறேங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை தனியாக எழுதி வச்சிருக்கேன். சரி இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், மீப்போவா கண்டுபிடிக்கணும். மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், பொதுவாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். மூணத்துலையும் பாருங்க, பொதுவாக என்னது மட்டும்தான் இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும்தான் பொதுவாக இருக்கு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டாவதுல இருக்கா, ஃபர்ஸ்ட் உள்ளதுல இருக்கா, இல்லை. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டாவதுல இருக்கா, மூணாவதுல இருக்கா, இல்லை. எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் மட்டும்தான் இருக்கு, முதல்ல இல்லை. ஆனால் மூணு அண்ணத்துல இருக்குதுன்னா என்னதுதான், எக்ஸ் மைனஸ் ஒய் தான் மூணு அண்ணத்துலையும் காமனாக இருக்கு. எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது தான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த சம் போயிடலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12 எக்ஸ் கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16x HCF ஃபைண்ட் த HCFன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸின் அடுக்கு 2 பிளஸ் 4x மைனஸ் 12 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16x என்பவனச்சின் மீப்போவா HCF கேட்டிருக்காங்க. சரி கண்டுபிடிச்சிருவா. முதல்ல கொஸ்டினில் கொடுத்துருக்காது அப்படியே எழுதிக்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி, 2016 TNPSC எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. சரி முதல்ல கொஸ்டினில் கொடுத்துருக்காது அப்படியே எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் மைனஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இது ரெண்டத்தையும் பெருக்குனா என்னது வரணும், மைனஸ் 12 வரணும், கூட்டுனா என்னது வரணும், பிளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரி அந்த ரெண்டு எண்ணையும் கண்டுபிடிச்சிருவோமா. பெருக்குனா என்னது வரணும், பெருக்குனா என்னது வரணும், மைனஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டு வரணும், கூட்டுனா என்னது வரணும், 4 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ 3 6 இன்ட்டு 2, அதாவது இந்த ரெண்டு பக்கத்தில் மட்டும் மைனஸ் போடணுங்க. ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 6 இன்ட்டு 2 நம்மளுக்கு 6 2ஐயும் பெருக்கையில என்னது வரணும், மைனஸ் 12 வரணும். அதனால இந்த ரெண்டு பக்கத்தில் மைனஸ் போட்டிருக்கோம். ஏங்க ரெண்டு பக்கத்தில் மைனஸ் போடுறீங்க, 6 பக்கத்தில் மைனஸ் போட்டால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, பிளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுனா வரணும். என்ன வரணும், கூட்டுனா பிளஸ் 4ன்னு வரணும். இப்போ மைனஸ் 6 பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னு வைங்களேன், மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அதனால தான் நம்ம என்ன செய்தோம், ரொம்ப சேஃப்டியா 2 அதாவது சின்ன நம்பருக்கு பக்கத்தில் மைனஸ் போடணும். அப்படி சின்ன நம்பர் பக்கத்தில் மைனஸ் போட்டுட்டு அதை நம்ம சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், கடைசியா பிளஸ் தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்தோம், தந்திரமா இப்படி போடுவோம். சரி இருக்கட்டும். அப்போ நம்ம ரெண்டு எண் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 6 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சரி அப்போ இதை சால்வ் பண்ண, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12 சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்னது கிடைக்கும், எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி கண்டுபிடிச்சாச்சா. இப்போ கடைசி நம்ம எது கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ் கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16 கண்டுபிடிச்சிடலாமா. சரி எக்ஸ் கியூபு பிளஸ் 6x ஸ்கொயரு மைனஸ் 16x. சரி இருக்கட்டும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மூணு இடத்துல எக்ஸ் காமனாக இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல எக்ஸை காமனாக எடுத்தோம்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குமா. சரிங்க எடுத்தாச்சு எக்ஸை. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 6x மைனஸ் 16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பெருக்குனா மைனஸ் 16 வரணும், கூட்டினா பிளஸ் 6 வரணும். சரி ரெண்டு எண்ணையும் கண்டுபிடிச்சிருவோமா. பெருக்குனா என்ன வரணும், மைனஸ் 16 வரணும், கூட்டுனா 6 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ 8 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். மைனஸ் எங்கிட்டு போடணும், மைனஸ் சின்ன நம்பர் பக்கத்தில் தான் போடணும். ஏன் அப்படின்னா 8 மைனஸ் 2 தான் பிளஸ் 6 வரும். 8 பக்கத்தில் தப்பாக போட்டுறாதீங்க மைனஸை. சரி அப்போ கடைசி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ சொல்யூஷன் நம்ம எதுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 16 தான் கொண்டு வந்திருக்கோம். என்னது எக்ஸ் பிளஸ் 8 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதற்குமான HCF தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி கண்டுபிடிச்சிருவோமா. சரி அப்போ எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் மைனஸ் 2 போட்டாச்சு. இப்போ இதில் எதெல்லாம் வந்து எக்ஸ் மைனஸ் 2க்கு, அதாவது எக்ஸ் மைனஸ் 2க்கு நேரம் எக்ஸ் மைனஸ் 2 போட்டுக்கலாம். மிச்சம் எக்ஸையும் எக்ஸ் பிளஸ் 8ஐயும் தனியாக ஒரு பக்கம் எழுதிக்கிடுவோம். அதாவது எக்ஸ் பிளஸ் 6ன்னு இருந்தால் தான் எக்ஸ் பிளஸ் 6க்கு கீழே எழுதணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி எழுதிக்கிறோம். சரி இருக்கட்டும். இப்போ HCFனா நம்ம என்ன பண்ணணும்,
பொதுவாக என்னது இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். எக்ஸ் ரெண்டுத்துலையும் பொதுவாக இல்லை, எக்ஸ் ப்ளஸ் ஏட்டும் பொதுவாக இல்லை, எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸும் பொதுவாக இல்லை. பொதுவாக இருக்கிறது என்னது தான் எக்ஸ் மைனஸ் 2 என்பது தான் பொதுவாக இருக்குது. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாவது திருத்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.